ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீஸ் ஆனியன் ரிங் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு வேக வச்ச கோழிக்கறி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா 1/2 ஸ்பூன் சிக்கன் கபாப் மசாலா போட்டுருங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்பூனை வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் பொரிக்க தேவையான அளவு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பு ஹைலே இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை இதை மாதிரி நல்லா பிரித்து விட்டு நல்லா பொரித்து எடுத்துருங்க. சிக்கன் ஒரு பாதி வந்திருக்கு. இப்போ சிக்கன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கனை எடுத்து வச்சுருங்க. இப்போ சிக்கனை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிட்டோம். வெங்காயத்தை ரவுண்டாக நறுக்கி வச்சுக்கிட்டு இதை மாதிரி உள்ளதை விரலை வச்சு எடுத்துருங்க. ஓகே, அந்த 2 பீஸும் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த வட்டம் மட்டும் இருந்தால் போதும். இந்த வட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலட்டை வரும்ல ஒன்றுன்னா, அதில் வந்து நடுவில் உள்ள வட்டத்தை வந்து எடுத்துருங்க. நடுவில் உள்ள வட்டத்தை எடுத்துகிட்டு இப்போ அந்த சின்ன வட்டமும் இந்த பெரிய வட்டமும் உள்ளே வைக்கிற மாதிரி வச்சுருங்க. இப்போ இந்த 2 வெங்காயத்துக்கும் நடுவில் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் தான் நம்ம சீஸ் வைக்க போகிறோம். சீஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ப்ரெட் சீஸு. இது மார்க்கெட்லேயே கிடைக்கும். 45 ரூபா என்னமோ ரேட்டு தான் வரும். இப்போ எல்லா வெங்காயத்தையும் நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அந்த வெங்காயத்தோட கேப்பில் நம்ம சீஸை வச்சு ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லா வெங்காயத்துலையும் சீஸை ஃபில் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த பொரிச்சு வச்ச கோழியை எடுத்துக்கிட்டு இந்த வெங்காயத்துக்கு நடுவில் வச்சுருங்க. இப்போ நம்ம மாவு மிக்ஸு ஒன்று தயார் பண்ணிடுவோம். மைதா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் மிளகுத்தூள், உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற அளவுக்கு டெக்ஸ்சர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிக்சரை நம்ம அந்த வெங்காயம் இது பண்ணி ஸ்டஃப் பண்ணி வச்சோம்ல, அதுக்கு மேலே தடவி விட்டுருங்க. நல்லா பிரெட் க்ரம்ஸை வந்து நொறுக்கி வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த மைதா ஸ்டஃப் பண்ணி வச்சதை மேலே டஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக காய்ஞ்சி வந்ததும் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ரிங்ஸை அதில் ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது மாதிரி கரண்டியில் வச்சுக்கிட்டு ஸ்லோவாக போட்டிங்கன்னா எண்ணெய் மேலே தெரிக்காது உங்களுக்கு. அடுப்பை நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும்.
இப்போ ஒரு கலர் மாதிரி நல்லா கொஞ்சம் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வெந்ததும் நம்ம எடுத்துடலாம் தனியாக ஒரு பிளேட்டில். ஓகே, 3மே வெந்துருச்சு. இப்போ நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சுவையான சீஸ் ஆனியன் ரிங் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை வெட்டி காமிக்கிறோம் உங்களுக்கு உள்ளே எப்படி டெக்ஸ்சர் இருக்குன்னு. பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் நல்லா வெந்து அந்த சீஸ் வந்து இடையில வந்திருக்கு. அது சாப்பிட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.